16 மந்த் பேபிக்கு ஒரு வெயிட் கெயினான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம், கேரட், பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் அதோட ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எரிப்புக்காக நான் வந்து சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து மஞ்சள் பொடியும் நல்ல மிளகு பொடி இருக்குல்ல அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஊற வச்ச அரிசி, பாசிப்பருப்பு இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நீங்கள் நல்லா குக்கரில் வந்து ஒரு 7-8 விசில் வந்து நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வச்சு எடுக்கும்போது நல்லா சாப்பாடு வந்து குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் விட்டு பிள்ளைங்களுக்கு தேவையான சாப்பாடு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து அவள் எனக்கு ப்ரீடம் பேபி ஆனாலும் கொஞ்சமாக அவளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சோன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.